நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மெட்டீரியலாகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் மாற்றியிருந்தார். கிழக்கத்தி புத்திரர்களிலே யாக்கோபை பெரிய மனுஷனாய் சொத்து சுகத்தோடு அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஈசாக்கு அபிமெலேக்குக்கு ஈக்குவலான ஒரு வசதி நிறைந்த மனிதனாய் பஞ்ச காலத்தில் கூட அவனுடைய விவசாயத்தை 100 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்னும் மோசே அரண்மனையிலே வளர்ந்தான். ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு இருந்தது. எல்லாரையுமே ஆண்டவர் மிக அதிக கனப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே எல்லா பிளஸ்ஸிங்கும் மெட்டீரியலாக எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் மாறுகிறது. ஆனால் அதிலும் ஆண்டவர் நம்மை கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தான் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய உள்ளத்திலும் வருகிற ஒரு காரியம், ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவதில்லை? நான் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவை. உலகத்திலே நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உம்மை மறந்து போகும் அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாகவும் நான் இருக்கக்கூடாது. அதுதான் நீதிமொழிகளிலே ஞானி கேட்கிற 2 விண்ணப்பம், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் தரித்திரனாய் இருந்து திருடி உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், நான் மிகுந்த ஐஸ்வர்யவானாகி உம்மை மறந்து போகாதபடிக்கும், கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் எனக்கு அன்றென்றுள்ள படியை எனக்கு அளந்து தார். அதைத்தான் பவுல் வேறொரு வார்த்தையிலே சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ஒரு சிலர் பெற்றுக்கொள்ளுகிறார்களே, ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை? இந்த ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கும். அதிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று உள்ளே வரும் பொழுது இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். ஒரு முறை கத்தீட்ரல் சர்ச் என்று சொல்லப்படுகிற பாளையங்கோட்டையில் இருக்கிற இந்த டவர் சர்ச்சில் வாலிபர்களுக்கென்று புதன்கிழமை தோறும் ஒரு மீட்டிங் நடத்தினோம். அந்த மீட்டிங்கில் நிறைய வாலிபர்கள் வந்தார்கள், ஆண்டவரை அறியாதவர்களும் வந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்ச நாள் தான் என்னால் நடத்த முடிந்தது. இந்த கொஞ்ச நாளில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு அருமையான ஒரு மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு தம்பி, அவர் மிகுந்த வறுமையிலே இருந்தார். அவர் ஆண்டவரை விசுவாசித்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், சாப்பாட்டுக்கே கொஞ்சம் சிரமப்படுகிற ஒரு சூழல். அவர் ரெகுலராக அந்த மீட்டிங்க்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார். ஆண்டவர் மேலே அவருக்கு ஒரு பெரிய பாசம். அடிக்கடி இடத்துல சொல்லும் பொழுது, அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நானும் ஜெபிப்பேன். அப்போ என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வந்தது. இந்த தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், பாசமாக இருக்கார் ஆண்டவர் மேலே.
ஆனாலும் ஏன் அவருக்கு அந்த கடன் பிரச்சனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் அதிகமாக ஜெபித்த பொழுதுதான் ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் இப்படி இருப்பீங்க, ஒரு நாள் வரும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதர். நாட்கள் கடந்து சென்றது. கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பித்து அவருக்கு ஒரு திருமணம் முடித்து வைத்தார். நல்ல மனைவி, அதுக்கு அழகான பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் படிக்க வைத்தார். ஆனால் அவர் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க, ஆலயத்துக்கு செல்ல, ரொம்ப நன்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே முன்னேறி கொண்டே வந்தார். இன்றைக்கு அவரை ஆண்டவர் ஒரு தேவையும் இல்லாத அளவில் ஆசீர்வதித்து வசதியாய் வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாகவும் வசதியாய் வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர விரும்புகிறார். வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இந்த 3 தான் மனிதனுக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் தரித்திரப்படாமல் வாழ வேண்டும், அதற்கு ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு கனத்துக்குரிய மனிதனாய் கௌரவமாய் வாழ வேண்டும், அதற்கு மகிமை. இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும், அதற்கு ஜீவன். ஒரு மனிதனுடைய வாழ்வு, மறுவாழ்வு, இந்த 2க்கும் தேவையான இந்த 3 காரியம்தான்: ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 காரியம், 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று தாழ்மை, ஒன்று கர்த்தருக்கு பயப்படுது. இந்த தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், மனிதர்களிடத்தில் இல்லாத குணம். தாழ்மையாக நம்ம இருக்கவே மாட்டோங்க. யார்கிட்ட தாழ்மையாக இருப்போம் தெரியுமா? நம்மை விட பெரியவர்கள், ஊழியக்காரர்கள், நம்மை வழிநடத்தினவர்கள், அவங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கணும். நான் நிறைய வாலிபர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே என்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க. அவங்களா வந்து ட்ரைனிங் எடுக்கல, நானாக ட்ரைனிங் கொடுக்கல. எதேச்சியாக என்னுடைய ஊழிய அனுபவத்தில் போகும்போது அவ்வப்போது சிலர் வந்து என்னோடு இணைவார்கள், என்னுடைய வார்த்தையை கேட்பார்கள், ஆண்டவரோடு என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள், என் கூட ஊழியத்துக்கு வருவாங்க. அது ஒரு ஆண்டவரே அப்படி ஒரு மோல்டு பண்ணி அவங்கள சிறந்த ஊழியராக மாற்றி இருக்கிறார். நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு அப்படி இருக்காங்க. சாட்சியில் சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் எந்த நேரத்தில் அவங்கள நான் சந்திப்போம், அவங்கெல்லாம் வெளியில் அவங்கவுங்க, சிலர் பாஸ்டராக இருக்காங்க, சிலர் எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. நல்ல ஊழியத்தில் கடவுளை அவங்கள மேன்மைப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் அவங்கள சந்திக்கும் பொழுது அல்லது அவங்க என்னை சந்திக்கும் போது என்கிட்ட ரொம்ப தாழ்மையோடு நடந்து கொள்வார்கள். அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே. அப்படி தாழ்மையோடு நடந்து கொள்வார்கள். நான் நினைப்பேன், இப்போ இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாரு, பரவாயில்ல, நம்ம கூட இருக்கும்போது இருந்ததை விட இப்போ பெரிய ஊழியராயிட்டார், நம்ம விட பெரிய ஊழியம் செய்கிறாரு, அப்போ அந்த அப்படி செய்து நம்மகிட்ட தாழ்மையாக இருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அதே சில அந்த வாலிபர்கள் இன்றைக்கி எல்லாம் வயசாகிட்டாங்க. அவங்களுடைய ஊழிய எல்லையில் அவங்களை விட கீழே இருக்கிற, அவங்கள விட ஜூனியர்ஸை அங்கே தாழ்மையாக இல்லை. அவங்க மனமேட்டிமையோடு தான் நடந்து கொள்ளுகிறார்கள்.
நம்மிடத்துல தாழ்மையாக இருக்காங்க. ஆனால் மற்றவர்களிடத்துல ரொம்ப மேட்டிமையாக தான் சொல்கிறது தான் சத்தியம், தான் சொல்கிறது தான் உண்மை, தான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெட்ட குணங்கள் ஒரு சிலருக்குள்ளே இருக்கிறது பார்க்கிறேன். இப்போ தாழ்மை அப்படிங்கிற குணம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம். ஆண்டவர்கிட்ட மட்டும் தாழ்மையாக இருந்துட்டு மற்ற இடத்துலலாம் பெரிய மண்டகரவுமாக நடக்கிறது. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. பெரியவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை ஒரு சிறு பிள்ளைக்கும் நம்ம கொடுக்கணும். முதல்ல கிறிஸ்தவத்தில் எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேச, நீ வா போன்னு பேசுகிற அந்த ஒரு, நான் தமிழ் மொழியில் சொல்கிறேன், ஒரு ஒழுக்கக்கேடான காரியம். அதே மாதிரி இந்த பைபிள் கேரக்டர்ஸ் சில நேரங்களில் வாய் தவறி நானே சொல்லிடுறேன், ஆனால் சொல்லக்கூடாது. பைபிளை எழுதினது ஆவியானவர், தேவ மனிதர்களை கொண்டு எழுதினார். அவர் எல்லாவற்றுக்கும் மூத்தவர். அதனால் பைபிளில் உள்ள எல்லாரையும் அவையவன் தான் எழுதியிருக்கும். ஆபிரகாம் வந்தான் போனான் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆபிரகாம் வந்தான் போனான்னு பேசக்கூடாது. ஏன்னா ஆபிரகாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆபிரகாம் இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு செல்லும் பொழுது அங்கே அவரை நாம் சந்திப்போம், பார்ப்போம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் அவர்கள்! அவர்களை வாய்க்கு வந்தபடி மோசே வந்தான் போனான், ஈசாக்கு வந்தான் போனான், ஆபிரகாம் வந்தான் போனான் என்பது அநாகரிகமான ஒரு பிரசங்கம், அநாகரிகமான பேச்சு. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அது நம்முடைய மனத்தாழ்மையை காட்டலை. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இயேசுநாதர் குமாரனாய் ஊழியம் செய்த பொழுது ஆலயத்தில் இருக்கிற பெரிய பெரிய மத தலைவர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஆபிரகாம் இந்த நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொன்னார். அவர் அவன் சொல்லலாம். இப்போ அவங்க கேட்குறாங்க, மார்க்க தலைவர்கள் கேட்குறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை பார்த்தாயோ? ஒரு நியாயமான, அவங்களுடைய லெவலில் அது நியாயமான கேள்வி. உனக்கு 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அவையவன் பேசிகிட்டு இருக்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாக இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன தப்பா உன்ட்ட கேட்குறேன்? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் அது எனக்கு ஈடாகுமா? உன்ட்ட நான் வேறு என்னத்தை கேட்குறேன்? பொன்னையும் பொருளையுமா கேட்குறேன்? மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதை தானே கேட்குறேன். ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நீங்கள் அவர்களை கிரீட் பண்ணுங்க, அவர்களை வாழ்த்துங்கள். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய வாலிபர்களை கல்லூரி படிக்கும்போது சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறேன். அதில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே போதகர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்னை மறுபடியும் அவங்களுடைய திருச்சபைக்கு கன்வென்ஷன் பேசுவதற்கு கூப்பிடுகிறார்கள். அவர்கள் என்னை விட எல்லா விதத்திலும் இளையவர்கள். ஆனால் நான் அவர்களை எப்பொழுது பார்த்தால் ஐயா தோத்திரம் என்று சொல்லுகிறேன். அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். அவர்கள் சிலர் கூட சொல்ல, என்னண்ணே என்னைய போய் ஐயா ஐயான்னு சொல்லிட்டு எத்தனை குருமார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதுக்காக தம்பிங்க வாடா, தம்பி நீங்கள் வா, இப்படி பேச, அவன் இவன் பேசக்கூடாது. எனக்கு வயது அவர்களை விட நான் சீனியர் சிட்டிசன். அதுக்காக என் பிள்ளை வயசு இருக்கும், அல்லது என்னுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர் இருக்காங்க, குருவானவர்களாக இருக்காங்க, சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார், வீடியோகிராஃபர். அண்ணே நீ தெரியுதா அப்படின்னு கேட்டார். தெரியலப்பா அப்படின்னு சொன்னேன். அண்ணே நான் உங்கள் மூலமாக தானே ரசிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. அப்படியே சார், இன்னைய வரைக்கும்
அந்த தம்பியை நான் தம்பின்னு கூட சொல்கிறது இல்லை, சாம் பேர் சொல்லுவேன், நீங்கள் வாங்க போங்க பேசுவேன். ஒவ்வொருவரிடத்தில் நம்ம மன தாழ்மையாய் நடந்து கொள்வதை தவிர நம்மிடத்தில் வேறு எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? பொன்னும் வெள்ளியும் கொண்டு வரலாம் சொல்கிறார், அதெல்லாம் அவரை திருப்திப்படுத்தணும். நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும்னா சக மனிதனோடு மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களை விட பெரியவர்களிடத்திலே மட்டுமல்ல, உங்களை விட தாழ்ந்தவர்களிடத்திலும் நீங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியின் உறவு நிலையாய் நிலைத்திருப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு வேதம் சொல்லுது. மனைவி சொல்கிறத நாம் கேட்கணும், நாம் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. தாழ்மை, மனத்தாழ்மையாக இருங்க. எல்லாருக்கும் மரியாதை செலுத்தி பேசுங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஃபிசிக்கலாக நம்மோடு இருப்பார்னா அவர் நம்மை மனத்தாழ்மை, அவர் நம்மை கனமாய்த்தான் அழைப்பார். கனத்துக்குரிய பாத்திரமாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு ஹிட்லருக்கு இருக்கார், அவர் மேனேஜர்கிட்ட ரொம்ப மனத்தாழ்மையாக நடந்து கொள்வார், ஏன்னா அவர் உயர் அதிகாரி. ஆனால் அந்த ஹிட்லருக்கு அவருக்கு கீழே இருக்கிற பியூன்ட்டியோ அல்லது மற்ற கிளார்க்குகள்கிட்டையோ அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார்? அங்கேயும் அதே மாதிரி மனத்தாழ்மையாக நடந்து கொண்டால் ஹீ இஸ் கிரேட். ஆண்டவருக்கு அந்த குணம் ரொம்ப பிடிக்குங்க, தாழ்மை. ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறது, அவர் செயல்படுத்தினது. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுது. இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரோடையும் மனத்தாழ்மையாய் நம்ம நடந்து கொள்வது நமக்கு எந்த விதத்திலும் இழுக்கல்ல, அது நமக்கு மேன்மை. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். பல பேர் நான் யார் தெரியுமா? நீ யாரு? டஸ்ட், மண்ணிலே தோன்றினவன், மண்ணுக்குரியவன். காலை மலர்ந்து மாலை மறையும் புல்லின் பூவுக்கு மனுஷன் ஒப்பாயிருக்கிறான். நான் யார் தெரியுமான்னா, காலையில் இருந்து மாலையில் அடுப்பில் போட்டு எரியப்படுகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறாய். அவ்வளோதான் நீ. இதில் நான் யாருன்னு சொல்கிறது? இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பிராக்டிஸ் என்ன? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரையும் மரியாதை கொடுத்து நீங்கள் பேசுங்க. அவன் என்ன சொன்னான்? தாவீது என்ன சொன்னான்? தாவீது என்ன உனக்கு உன்னை விட சிறியவரா? பவுல், பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவன் இவன் சகட்டு மேனிக்கு பிரசங்கத்தில் பேசுவது மிகப்பெரிய அநாகரிகம். இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவன் அவன் இவன் கடவுளே பேசுறது, அது அதை விட அசுத்தம், அருவருப்பு. மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசித்தால் ஒழிய அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் உங்களால் பேச முடியும். முதல்ல நேசிங்க. பைபிளில் இருக்கிற நம்முடைய பரிசுத்தவான்களை நேசியுங்கள். ஆபிரகாமை லவ் பண்ணுங்க, நேசியுங்கள். ஈசாக்கை நேசியுங்கள், அவருடைய கேரக்டர்லாம் பாருங்க, அதை நீங்கள் மெச்சிக்கொள்ளுங்கள். யாக்கோபை நேசியுங்கள். மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னை தாழ்மை உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் எந்த இடத்திலும் யார் நடுவிலும் நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த மண்டக்கரும் எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற அந்த பிசாசை என்னை விட்டு விரட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாம் அதை செய்ய போகிறோம். இவ்வளவு நாளும் பல காரியங்களினாலே நம்முடைய உள்ளங்கள் மேட்டிமையினாலே நிறைந்திருக்கலாம். தேவனை அறியும் அறிவுக்கு எதிரானது இந்த மேட்டிமை. எல்லாரையும் கனப்படுத்துங்கள், எல்லாருக்கும் நீங்க தோத்திரம் செலுத்துங்கள், கனப்படுத்துங்கள்.
கனத்துக்குரிய பாத்திரமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். உன்னை உருவாக்கின ஆண்டவர், அவர்தான் அவரையும் உருவாக்கி இருக்கிறார். கடவுள் உன்னை நேசிக்கிறது போல அவரையும் நேசிக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். நீ குடியிலிருந்து நீ மனம் திரும்பி விட்டாய், அவன் இன்னும் மனம் திரும்பவில்லை, குடிகாரனா இருக்கிறான். அதுக்காக அவரை மரியாதை குறைவாய் பேசுவது தவறு. முதலாவது, நீ நான் என்று ஒருமையில் அழைப்பதை முதலாவது விட்டுவிடுங்கள். தாழ்மைக்கு முதல் படி ரொம்ப முக்கியம். எல்லாரையும் மரியாதை கொடுத்து அழைப்பது. அதற்குத்தான் முதலாவது நீங்கள் உங்கள் பைபிள் கேரக்டர்ஸில், பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மரியாதை செலுத்தி பழகுங்கள். அதன் பிறகு சக மனிதர்களிடத்தில் மரியாதை செலுத்தி பழகுங்கள். உங்களை விட பெரியவர்களோ, உங்களை விட தகுதியிலே சிறியவர்களோ, வயதில் குறைந்தவர்களையும் ரொம்ப மரியாதையாய் நீங்கள் பேசுங்கள். உங்கள் உள்ளத்தில் உங்களை அறியாமலேயே ஒரு தாழ்மை வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி ஒப்பிட்டு பாருங்கள். ஏசாயா முதல் 6-7 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஜனங்களை அதிகமாய் திட்டுகிறது போல இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம். தீர்க்க தரிசனம் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மிக கடினமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுவார். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அவர் வந்த பொழுது ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார். ஆண்டவருடைய வல்லமை அவருக்கு வெளிப்பட்ட பொழுது அடுத்த வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆண்டவரோடு அவருடைய மகிமையோடு தன்னை ஒப்பிடும் பொழுதுதான் தான் எவ்வளவு கேவலமானவன், தான் எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆண்டவரை முன்னிறுத்தி, அவர் எப்படிப்பட்டவர், யார், நான் யார் என்கிற நம்முடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்தீர்கள், ஆண்டவர் இன்று உங்களை எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஒப்பிட்டு பாருங்கள். உள்ளே மன தாழ்மை உருவாகும். ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம், கனம், ஜீவன், இந்த மூன்றும் எனக்கு தேவை. இந்த மூன்றும் எனக்கு தேவையானால் நான் உமக்கு முன்பாக மாத்திரமல்ல, எல்லாரிடத்திலும் மன தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே, அந்த தாழ்மையை எனக்கு தாங்க, அந்த தாழ்மையின் அபிஷேகம், அந்த தாழ்மை என்கிற அந்த ஆவிக்குரிய குணம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு நாம் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீர் இன்று எங்களோடு பேசுகிறீர். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று பேசியிருக்க. இப்பொழுது எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தயவாய் நீர் இறங்கும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை உமக்கு வந்த பொழுது நீர் கீழ்ப்படிந்து, இதோ
புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது, இதோ நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று. உம்மை முழுவதுமாய் தாழ்த்தினீர் ஆண்டவரே. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறார். முற்றிலும் தாழ்மையோடு வாழ்ந்த உம்முடைய வாழ்வை எங்களுக்கு தாரும். இந்த தாழ்மை என்கிற அபிஷேகம், தாழ்மை என்கிற குணம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எந்த நிலைமையிலும் நாங்கள் எங்களுடைய உலக பிரகாரமான சீனியாரிட்டியை வைத்தோம், ஆவிக்குரிய பிரகாரமான சீனியாரிட்டியை வைத்தோம், அல்லது ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறபடினால் எங்களை விட தாழ்ந்தவர்கள், கீழானவர்களை நாங்கள், அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை அவன் இவன் என்று ஏக வசனத்திலே ஒருமையிலே நாங்கள் பேசிவிடாதபடி ஒவ்வொருவருக்கும் கனப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு உம்முடைய தாழ்மையின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. தயவாய் எங்களை தாழ்மைப்படுத்தும் அப்பா. குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் எங்களை தாழ்த்த உதவி செய்யும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யும். கணவன் மனைவி மன தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்திலே எங்களை விட சிறியவர்களையும் நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் கருதி பேச உதவி செய்யும். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் முந்தி எங்களை விட இளையவர்களானாலும் நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தார்கள். மன தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே, எங்களுக்கு அந்த மன தாழ்மையை இன்றைக்கு தாங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், எங்களை தாழ்த்துகிறோம். வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள் இன்றும் உம்முடைய ராஜ்யத்திலே அவர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களை நாங்கள் சந்திப்போம். அவர்கள் எங்களை விட ஆயிரக்கணக்கான வருடங்கள் மூத்தவர்கள். அவர்களை நாங்கள் அவன் இவன் என்று அநாகரிகமாக எங்கள் பிரசங்க மேடைகளிலே பேசிவிடாதபடி மிகுந்த மனத்தாழ்மையோடு அவர்களை பேச, அவருடைய பெயர்களை உச்சரிக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். தாழ்மையின் அபிஷேகம், தாழ்மையின் அபிஷேகம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்குள்ளே தாரும். தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்வி தருவேன் என்று சொன்ன அந்த 3 ஆசீர்வாதங்களை நிரப்பு. ஐஸ்வர்யம், மகிமை, ஆண்டவரே நித்திய ஜீவன், இந்த 3ஐயும் தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆம்.